இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரையிலும் பணவரவில் சற்று பின்னடைவு இருக்கும். புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரும். பேச்சில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. நீங்கள் பேசக்கூடியதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருந்தாலும் சற்று பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் தொழில் அமோகமாக போகும். பார்ட்னருடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நண்பர்கள் மூலியமாக நல்ல செய்திகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் நண்பர்கள்கிட்ட நல்ல மரியாதை எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது. தொழிலில் அபிவிருத்தி இருக்கும். மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவியர் வெளிநாடு போகணுன்னு பார்த்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அது தவிர சொத்துக்கள் விற்கணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு சொத்துக்கள் விற்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்களில் அமையும். போட்டி எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலத்தில் நிச்சயமாக இருக்குது. மொத்தத்தில் பார்த்தாலேயானால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான மார்கழி மாதம். இருந்தாலும் உடல் நலத்திலையும் பேச்சிலையும் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது.